சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் சாலை பணிகளை மேற்கொள்வதாக பொய் கணக்கு காட்டி பல லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றது தொடர்பாக அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி மாநகராட்சியின் அவலங்களை சுட்டிக்காட்டி பேசியதில் திமுக அதிமுக இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வெளிநடப்பு செய்த அதிமுகவினர் பொய் கணக்கு காட்டி மோசடி செய்வதில் பெயர் பெற்ற ஸ்டாலின் மாடல் அரசு சேலத்திலும் சாலைகளை பராமரிப்பதாக கணக்கு காட்டி பல லட்சம் மோசடி செய்திருப்பதாக குற்றம் சாட்டினர். வேலையே செய்யாம கிட்டத்தட்ட 29 லட்சம் ரூபான்னு நினைக்கிறேன். 29 லட்சம் ரூபாய் ஒரு 2 தீர்மானத்தில் மட்டும் எடுத்திருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு தீர்மானத்தில் 9,90,000. இப்படி எந்த பணிகளுமே நடைபெறாமல் டேமேஜ் ரோடு ஒட்டுமானம் போட்டோன்னு சொல்லி எடுத்துருக்கிறாங்க. இந்த தீர்மானத்தை நாங்கள் இப்போ ஒத்தி வைக்க சொல்லி கேட்டிருக்கிறேன். இதை மறு ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறோம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அம்ருத் திட்டத்தை முறையாக செயல்படுத்தாத விடியா பேரூராட்சிக்கு எதிராக அதிமுகவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். சிறுமுகை பேரூராட்சியில் மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் கீழ் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் வாழ்வுகள் அமைக்கப்பட வேண்டிய நிலையில் அவற்றை அமைக்காமலேயே விடியா நிர்வாகம் சோதனை ஓட்டம் நடத்தி வருகிறது. இதனால் தண்ணீர் வீணாவதால் முழுமையாக வாழ்வுகள் அமைக்கும் வரை சோதனை ஓட்டம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் குமார், சுந்தரி, சூரிய பிரகாஷ், சாந்தி மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்து பேரூராட்சி அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக அதிமுக நகர செயலாளர் ரவி, பாஜக வடக்கு மாவட்ட செயலாளர் சுவாமிநாதன் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் வன விலங்குகளால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தினர். மானாமதுரை திருப்புவனம் பகுதியில் பயிரிட்ட வாழை மற்றும் கரும்புகளை காட்டுப்பன்றிகள் அழித்துள்ளதாகவும், இதேபோல் புதூர் மற்றும் சிங்கம்புணரி பகுதியில் மான் மற்றும் குரங்குகளால் மா, பலா மற்றும் வாழை விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியரகத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் தெரிவித்தனர். திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். அப்போ இது மாதிரி தொடர்ந்து விவசாயிகளுக்கு இந்த காட்டுப்பன்றி மானு இந்த மிளகாய் செடியில் கத்தரி இதெல்லாம் ஒடிச்சு தள்ளிட்டு போயிடுது. பன்றி இந்த மிளகாய் செடி கிளைக்குது. இப்போல்லாம் எனக்கு 1 ஏக்கர் கிளைச்சிச்சு, முளைச்ச கண்டை. அதனால் பெரிய இழப்பீடு வருது. இது மாவட்ட நிர்வாகம் மறுபடியும் விவசாயிகளுக்கு இழப்பீடு வாங்கி கொடுக்கறதுக்கு. மதுரை மாவட்டம் சோழவந்தான் வைத்தியநாதபுரம் பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கழிவுநீர் கால்வாய், குடிநீர், மின்சாரம், கழிப்பறை என எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி கற்கால வாழ்க்கையை இப்பகுதி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி தர முடியாத நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. எங்களுக்கு இருக்கிற இடமும் போதுமான வசதி இல்லை. தண்ணீர் இல்லை. சாக்கடை வசதி எதுவுமே இல்லை. பாத்ரூம் வசதி, அன்றாட கழிப்பறை வசதி கூட எதுவுமே இல்லை. ஒரு அவசரம்னா நாங்கள் வெளியே தான் போகணும். சேலம் மாவட்டம் கருமலை கூடலில் இளம்பெண்ணை கடத்தி கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் அமமுக முன்னாள் நிர்வாகி சிக்கினார். அருள் பிரகாஷ் என்பவர் தனது நிதி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த இளம்பெண்ணை காரில் கடத்தி சென்று தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும், இல்லை என்றால் கொன்று விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். இதனால் மனம் விரக்தியடைந்த அந்த இளம்பெண் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதையடுத்து புகாரின் பேரில் அமமுக முன்னாள் நிர்வாகியான அருள் பிரகாஷ் பிடிபட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சேதமடைந்த உயர் மின் அழுத்த மின்கம்பத்தால் விவசாயிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ஜம்புகுட்டப்பட்டியைச் சேர்ந்த சாந்தி என்பவரின் நிலத்தில் உள்ள மின்கம்பம் முழுவதும் சிமெண்ட்டுகள் பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரியும் வண்ணம் ஆபத்தான நிலையில் உள்ளதால் எப்போது என்ன நேருமோ என்ற பீதியில் மக்கள் உறைந்துள்ளனர். இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் மக்கள் நலனில் அக்கறையில்லாத விடியா அரசின் மின்வாரியத்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் ஆழ்ந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். லைன் போகுது எங்க நிலத்துல. நாங்க பண்ணையம் பண்றதுக்கு பயமா இருக்குது. எந்த டிராக்டருக்காரங்க கூப்பிட்டாலும் எங்க கழனிக்கு யாரும் வரதில்லை ஓட்டுறதுக்கு. நாங்களே தான்
இப்போ பண்ணையம் பண்ணிக்கிறோம். இது பார்த்து சரி பண்ணி எங்களுக்கு மாற்றி கொடுக்கணும். நாங்களும் சொல்லியிருக்கிறோம். போய் இது மாதிரி மின்சார அவங்க கம்பெனி இதில் சொல்லியிருக்கிறோம். அவங்க வந்து எதுவுமே பார்த்து எந்த நடவடிக்கையும் எங்கள் இதில் எடுக்கவில்லை. மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் கோயில் நவநீதி கிருஷ்ணன் சன்னதி மண்டபத்தில் பரமபதநாதன் சேவை தைலக்காப்பு திருவிழா துவங்கியது. உற்சவர் கள்ளழகர் பெருமாள் பல்லக்கில் எழுந்தருளி மேலதாளம் முழங்க தீவட்டி பரிவாரங்களுடன் புறப்படாகி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பெருந்திரளான பக்தர்கள் மனமுருகி கள்ளழகரை சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் துவரங்குறிச்சி வடக்கு கிராமத்தில் 35 குடும்பங்களுக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர் பட்டா மாற்றம் செய்து விற்றது தொடர்பாக பாதிக்கப்பட்டோர் ஒன்று திரண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. நில அபகரிப்பு தொடர்பாக வழக்கு நடைபெறும் நிலையில் நிலத்தை அளக்க தனிநபர் ஏற்பாடு செய்ததில் 50க்கும் மேற்பட்டோர் தடுத்து நிறுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சாமானிய மக்களுக்கான நிலங்கள் அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தி பறிக்கும் அபத்தம் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். இது 4 தலைமுறையாக இந்த சொத்து எங்களுது. இதை வந்து இதே ஊரை சேர்ந்த சரவணங்கிற பையன் வாங்கியிருக்காப்புல, எங்களை இல்லாமல் மோசடி பண்ணி வாங்கியிருக்காப்புல. இதை தெரிஞ்சு நாங்கள் போய் கோர்ட்டில் வழக்கு போட்டோம். வழக்கு போட்டு நாங்கள் எல்லாரையும் யாரை பார்க்கணுமோ எல்லாரையும் பார்த்தோம், எல்லாம் செஞ்சோம். செஞ்சுக்கிட்டு இருக்கையில் இதை மீறி எங்களை மீறி அளக்க வர்றாங்க. நாங்கள் அளக்க விட மாட்டோம், போராட்டம் பண்ணுவோம்.